மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி அப்படிம்பாய்ங்க. ஆனா, மயிலுக்கு மொத்த இடமும் அடியா விழுகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள். இந்த கதைய எப்படி டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஒரு சீன கொண்டு வந்து அந்த சீன வந்துட்டு கதையோட மெயினுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செந்திலுக்கும், மீனாவுக்கும் வீட்டுக்குள்ளார கொஞ்சம் ஒரு லடாயி, சமைக்கிறதுல யார் சமைக்கிறா? யார் பாத்திரம் கழுவுறா? யார் வந்துக்கிட்டு வீட கூட்டுறா? யார் வந்துட்டு துணியை எடுத்துட்டு வருவா? மடிச்சு வைப்பா? யார் கடைக்கு போகணுங்கிற பிரச்சனை தான் போயிட்டுருக்குது நாட்டில. பால் திரிஞ்சு போச்சுன்னு போய் காப்பியை குடிக்கிறது. பால் வாங்கிட்டு வானாங்க. என்ன நேத்தான் வாங்கினேனே அப்படிங்கிறான். சரி வரும்போது அப்படியே லெமன் வாங்கிட்டு வந்துருங்க. லெமன் சோறு கிண்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. லெமன் உங்கள் அப்பா எங்கள் அப்பா வாங்கினது இல்லையா? உங்கள் அப்பா வாங்கினது இல்லையான்னு அவன் கேட்குறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு 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 மோசமான ஒரு செந்திலோட பிம்பத்தை நமக்கு உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாம் வேணும் ஆனால் நான் சோம்பேறியாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை அப்படிங்கிறதும் கூட்டு குடும்பத்துலேருந்து தனி குடும்பம் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அப்பக்கப்போ காமிக்க வேண்டி இருக்குது அவங்களால பார்க்க முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சாப்பாடு இவ்வளோ தானே செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் செய்ய முடியாது. உடனே மாமியாருக்கு ஃபோன் பண்ணால் மாமியார் நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு கொடுத்து என்ன சாப்பாடுனா ஆப்பமும் அது பாலும் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் வந்துட்டு முட்டை குருமா வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை வைக்க போகிறேன் அப்படின்னாக்க, நாங்கள் என்னடானா நாங்கள் லெமன் சோறும் உருளைக்கிழங்கு தான் அப்படின்னாக்க, அவன் வீட்டுக்காரனுக்கு பிடிக்காதே அப்படின்னாக்க, என்ன பண்ணுறது சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாப்பாடு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்லிடு. ஏன் இப்போ நான் வந்துட்டு தன்மானம் எனக்கு முக்கியம், அங்கே போய் நிற்க மாட்டேன், எனக்கு மன நிம்மதி முக்கியம், அங்கே போய் சோறு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் ஒரு பக்கம் நமக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் கூட, செந்தில் இப்போ வந்துட்டு பட்ட பாடுக்கு இவ்வளோ தூரம் யோசித்தான். லெமன் சோறே தின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னாக்கா, துணி மடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானாக்கா, அவங்க அப்பா படுத்தின பாடுங்கிறது நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு பக்கமாக செந்தில் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரிங்க, செந்தில் பக்கம் நியாயம் இருக்கிறதுல என்னங்க இங்கே கதை அப்படின்னாக்க, இங்கே கதை அது இல்லைங்க. மீனாவை சாயந்தரமாக அந்த வீட்டுக்கு போக வைக்கணும் அப்படின்னா, ஏன் போக வைக்கணும்னாக்கா, அங்கே தானே அங்கே இருக்குது அடி உழுவுறது, அதில் மீனாவோட பங்கும் வேணும்ல அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரிங்க, அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம பொண்ணு ராஜி இருக்குல்ல, ராஜி வந்துட்டு இதில் ரன்னிங் ப்ராக்டிஸ் போயிட்டு வருது. ரன்னிங் ப்ராக்டிஸ் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, என்னங்க என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க கதிர் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, இல்லை அண்ணன் என்னதை பேசு, அது ரொம்ப வருத்தப்படுது, அது ரொம்ப வேதனைப்படுது, யாரோ ஏமாற்றிட்டாங்கங்கிறது, வாழ்க்கையே வீணாக போச்சுங்கிறது நினச்சி பார்த்தா பக்குன்னு இருக்குது எனக்கு அப்படின்னு. எப்படி வீணாக போச்சான், யார் ஏமாற்றுவானா, யார் ஏமாற்றுவா, அவங்க தானே கூடவே இருக்காங்க, அவங்களுக்கும் பிறகு தான் ஒரே சண்டை அப்படிங்கிறான். என்னங்க அவங்கங்கிற அண்ணி அப்படின்னாக்கா, அப்படி தான் கூப்பிட வரலை, என்னால் கூப்பிடவே முடியல அப்படின்னு. அதாவது அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் இப்போ திடீர்னு கண்ணை மறைக்குது அவனுக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்படியும் போயிடக்கூடாது அப்படின்னு தோணுது. என்னன்னே தெரியாமல் அவங்க தான் நமக்கு தெரியும், ஆனால் கதிருக்கு தெரியாதப்பே வந்துட்டு அவங்க இவங்கன்னு பேசுனது நல்லா இல்லைன்னா கூட அண்ணன் மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது. உடனே இந்த பொண்ணு சொல்லுது, சரி சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்போ அத்தை மாமாவுக்கு தெரியுமில்ல, அவங்க பேசி தீர்த்து வைப்பாங்க, நீங்கள் கம்முன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னா, ஏமாத்துறாங்களாம் அப்படின்னு ஏமாத்தணும்னு இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ளே ஓடுது ஃப்ளாஷ்பேக்கு. ஆஹா, 80 பவுனில் 8 பவுனு தான் நல்லது, மீதி 72 பவுன் வந்துட்டு கவரிங்கனாக்க நினைப்பாங்க, ராஜிக்கு தெரிஞ்சு போட்டு கொடுத்தானாக்க என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னதை மீனாவும் ராஜியும் கேட்டு வந்து பேசும்போது, ஐயோயோ என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படின்னப்ப, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதோடு சரி, மீனாவும் ராஜியும் இன்றைக்கு வரைக்கும் ஏக்கா அந்த நகை சமாச்சாரம் என்னாச்சு அப்படின்னு கேட்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி அந்த வரும்போது மீனா வந்து இப்போ ராஜி யோசிச்சுட்டு, ஆனால் அப்பையும் கதிர்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறது தான். இந்த வீட்டில் எல்லாமே என்னன்னாக்கா ஒருத்தரை என்னத்தையாவது மறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான். மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்கணும், ஆனால் குடும்பத்தில் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது, இது வந்து பாம்பு உள்ளார வச்சிருந்தோம்னாக்க வெடிச்சுவிடுவோம் அப்படின்னு, வெடிச்சாக்க செதறி போகும் குடும்பம் அப்படிங்கிறது தெரியாமல் கமுக்கமாக மறைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது, இந்த மீனாவும் சரி சிறகடிக்க ஆசையில் அந்த மீனாவும் சரி, அவங்க பண்ணுறதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா பாவம் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, இப்போ ராஜி நினச்சிட்டாங்க எங்கெங்கே ட்விஸ்ட்டு இருக்கும் அப்படின்னாக்கா, ட்விஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க. என்ன ஆக போகுதுன்னா வந்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் வர போகிறாங்க. சாயந்தரம் வந்துட்டு இவங்க போய் மயிலை பார்க்க போகிறாங்க. மீனா வந்து ஒரு பாரு மயில்கிட்ட போயிட்டு, ஏக்கா தயவு செஞ்சு போயிருங்க, கேள்விப்படுறோம் என்னென்னமோ பிரச்சனைன்னு கேள்விப்படுறோம், என்னமோ ஏமாற்றிட்டுங்க அப்படின்னா, மாமா வந்து என்ன சொல்கிறாங்க, நகையை கண்டுபிடிச்சிட்டாரா அவர் அப்படின்னு கேட்கும்போது, நகையெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் இல்லை மீனா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த குழந்தை பிறக்கலைக்கா சும்மா பொய் சொல்லாதீங்கக்கா அப்படின்னா, இல்லை மீனா அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனை இதுதான் பிரச்சனைன்னு இந்த பிள்ளை சொல்லாததுனால தான் இந்த கதை வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ நகை பிரச்சனை இல்லையா, நகை பிரச்சனை தெரியாது, அப்போ இது எப்போ தெரியும், தெரியல. நான் அப்போ இப்போ என்ன பிரச்சனை தெரிஞ்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் நடக்கலை, குழந்தை பிரச்சனை மட்டும்தான். அதனால் என் மேலே கோபமாக இருக்கார் அவர். நான் தான் சொன்னேன்ல, அவர் வேறு யாரோ பொண்ணை ஆசைப்படுறாரு அப்படின்னு. திரும்பவும் தனக்கே குழி வெட்டிக்கிறதுல முக்கியமான ஆள் மயில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்க, ஃபைனலாக எங்கெங்கே ட்விஸ்ட்டு வரும் அப்படின்னா, ட்விஸ்ட்டு என்னன்னா,
கடைசியா வந்து வீட்ல வந்து இருப்பாரு. அவன் தகராறு நடக்க போகுது. அவங்க அப்பாவுக்கும் இது இந்த பொண்ணுக்கும், மயிலுக்கும். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு கண்டிக்க போறாரு. "என்னப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாக்க, "ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா." "என்னடா பிரச்சனை இல்ல? அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்குது. நாள் பூரா அழுதுகிட்டு இருக்குது. அடிக்க போறியா நீயி?" அப்படின்னாக்க, "இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா." அப்படின்னா, "ஏய், நான் சொல்றத கேட்டா இந்தாருடா. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேண்டியதில்ல. நான் வெளிய போடா நீ. நான் மருமகள பார்த்துக்கிறேன்டா." அப்படிங்கும்போது, "எப்பா நீ அவள தெரியாம பண்றீங்கப்பா." அப்படிங்கும்போது, "இல்ல மாமா" அப்படின்னு பக்கத்துல இருந்து இவன் என்ன பண்ணா தெரியுமா? மாமான்னு கைய பிடிச்சு நான் தூக்கி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு, "என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு இருப்பாரு. இவரு உடனே அடிக்க போறாரு. "என்னடா பிள்ளைய தள்ளி விடுற நீ?" அப்படின்னு. "இல்லப்பா, அவ பொய்க்காரிப்பா, பொய்க்காரிப்பா." அப்படின்ட்டு. "அவ படிச்சேன்னு சொன்னாலப்பா. எம்ஏ எல்லாம் படிக்கல. அவ +2 தான்ப்பா." அவன் கேட்பா. கேட்டா சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போயிட்டுன்ட்டா. "ஆனா படிக்கவே இல்லப்பா. காலேஜுக்கே போய் கேட்டு வந்துட்டேன்ப்பா." "என்னது காலேஜுக்கு போய் கேட்டு வந்துட்டியா?" "ஆமாப்பா. இவளையும் கூட்டிட்டு போனேன். அப்பயே ஒத்துக்கிட்டு கால்ல விழுந்துட்டாப்பா." "சரி தொலையுது. நீங்க நிம்மதி இல்லாம போவீங்கன்னு விட்டேன்ப்பா. அதோட தான்ப்பா. அதனாலப்பா அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகல." அப்படின்னா, "அப்படியா? ஐய்யய்யோ! ஏன்டி அப்படியா?" அப்படின்னு கேட்டா, இல்லத்த" அப்படின்னு. என்ன நொல்லத்த?" அப்படின்னு இவன் சரவணன். "ஏம்மா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாம்மா? அவ டேட் ஆஃப் பர்த்தே தப்பும்மா. அவ வந்துட்டு பிறந்தது இந்த மாசம்மா. ஆதார் கார்டு பார்த்துட்டேன்ம்மா. என்னை விட 2 வயசு மூத்தவம்மான்னு." "ஓ! அன்னைக்கு அதான் பிரச்சனைய சொன்னாளா? அக்டோபர்ல பிறந்தேன், நான் இப்போ செப்டம்பர்ல பிறந்தேனே." அப்படின்னு உடனே போட்டோன்னே, எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்துக்கிட்டு, இந்த பொண்ணு முன்னுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிருதா, இல்ல அதுக்கு பிறகு சொல்லுதான்னு தெரியல. அவங்க அப்பா, அம்மாவுக்கு தகவல் போயிருது. இப்படி பிரச்சனை ஆயிப்போச்சு. இவ சிக்கிக்கிட்டா அப்படின்ன உடனே, அவங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து, இங்க வந்து "என்னம்மா தான் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன எங்க தப்பு தான். உங்க தப்புலாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு இவிங்க கண்ணு கட்ட மாரி எதுக்கிட்டு அவங்க பிரச்சனை இல்லாம, இந்த பிரச்சனை என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு கேட்காம, அவர் அந்த ஆள் இருக்காரு இல்லையா, அவங்க அப்பா மயில் அப்பா சொல்லியிருப்பாரு. "ஏம்மா என்ன இது இப்படி என்ன பண்ணீங்க?" "நான் ரூ. 10,000 நான் தான் பணத்த எடுத்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நான் தான் எடுத்தேன். சீர் செய்றதுக்காக எடுத்தேன். என்ட்ட கையில காசு இல்ல. திருப்பி வச்சிடலான்னு தான் எடுத்தேன்." "என்னது 10,000 எடுத்தியா?" அப்படின்னு. "அப்ப அது இல்லையா?" அப்படின்னு. "நான் போட்டு தான் வாங்குனேனா?" அப்படிங்கிற மாரி பேச்சு வரும்போது, "அது இல்லங்க. அது 10,000லாம் பெரிய பைசா." அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா இல்லங்க. அப்படின்னா, நகை வந்து 8 பவுனு தாங்க. 80 பவுன் போட்டதில 8 பவுன் நல்ல பவுனு அப்படின்னா. மயிலு, எம்மா அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொன்னீங்க?" மகம்ன்னோன்னே. எடுத்துட்டு வந்த நகைய பார்த்தா, எல்லா நகையும் வந்து கவரிங் நகை அப்படின்னு பார்த்த உடனே, கடைசியில மயில் வந்துக்கிட்டு சுசுவான்னு இருந்து வாய மூடிக்கிட்டு உண்மைய சொல்லியிருந்தா பிரச்சனை ஆகாது. இப்ப இதுக்காது. இப்ப கடைசியில இந்த பக்கம் டேட் ஆஃப் பர்த் பிரச்சனையும், படிப்பு பிரச்சனையும் சரவணன்ட்ட வந்தா, நகை பிரச்சனை வந்து இங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு, "அன்னைக்கே சொன்னேன்." அப்படின்னு இந்த பிள்ளை திரும்பி அந்த அம்மா சொல்லப்போகுது. "மீனாராஜி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன், சொல்லிப்புட்டாங்களா?" அப்படின்னு. "என்னது? ஏன்டி உங்களுக்கும் தெரியுமா நகை வெட்டது?" அப்படின்னு கதை திருப்புடான். ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த கேயாஸ்ம்பாய்ங்கல்ல, அந்த மாரி கேயாஸ்ல நிக்க போறது தான் சூப்பரா இருக்கும். இந்த கதைய என்னம்மா டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு போற மாரி டெவலப் பண்ணிற முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏனோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து சொங்கித்தனமா போய் பண்றது. அது வந்துட்டு நாள் கூட கடத்துறதில்ல. ஏதோ தெர்ல. ஒரு 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 இன்வால்வ்மென்ட் இல்லாம ஒரு கதைய உருவாக்கிட்டு இருக்க தான் தப்பா இருக்குது. இதில எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. சூப்பரா கொண்டு போலாம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.